பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 41 வசனம் முதல் 80 வசனங்கள் வரை மொத்தம் 65 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் முதல் பகுதியில் மொத்தம் 70 கேள்வி பதில்கள் ஏற்கனவே வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது. இது வீடியோவின் இறுதியில் அதனுடைய லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 71. எதை கேட்ட பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று? விடை மரியாளுடைய வாழ்த்துதலை. லூக்கா 1 அதிகாரம் 41 வசனம். கேள்வி எண் 72. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருவர் யார்? விடை எலிசபெத்து, சகரியா. லூக்கா 1 அதிகாரம் 41 வசனம் மற்றும் 67 வசனம். கேள்வி எண் 73. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், யார் யாரிடம் கூறியது? விடை காபிரியேல் தூதன் மரியாளிடம், எலிசபெத்து மரியாளிடம். வசன இருப்பிடம் லூக்கா 1 அதிகாரம் 28 வசனம் மற்றும் லூக்கா 1 அதிகாரம் 42 வசனம். கேள்வி எண் 74. எலிசபெத்து எப்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள்? விடை மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது. லூக்கா 1 அதிகாரம் 41 வசனம். கேள்வி எண் 75. உன் டேஸ் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத்து மரியாளிடம் கூறினாள். விடை கற்பத்தின் கனியும். லூக்கா 1 அதிகாரம் 42 வசனம். கேள்வி எண் 76. என் டேஸ் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது என்று எலிசபெத்து மரியாளிடம் கூறினாள். விடை ஆண்டவருடைய தாயார். லூக்கா 1 அதிகாரம் 43 வசனம். கேள்வி எண் 77. டேஸ் பாக்கியவதி. விடை விசுவாசித்தவளே. லூக்கா 1 அதிகாரம் 45 வசனம். கேள்வி எண் 78. மரியாள் வாழ்த்தின சத்தத்தை கேட்டவுடன் எலிசபெத்தின் வயிற்றிலுள்ள பிள்ளை டேஸ் துள்ளிற்று? விடை களிப்பாய். லூக்கா 1 அதிகாரம் 44 வசனம். கேள்வி எண் 79. கர்த்தராலே யாருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று எலிசபெத்து கூறினாள்? விடை விசுவாசித்தவளுக்கு, அதாவது மரியாளுக்கு. லூக்கா 1 அதிகாரம் 45 வசனம். கேள்வி எண் 80. விசுவாசித்தவளே பாக்கியவதி, யார் யாரிடம் சொன்னது? விடை எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளிடம் சொன்னாள். லூக்கா 1 அதிகாரம் 45 வசனம். கேள்வி எண் 81. என் டேஸ் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியாள் கூறினாள்? விடை ஆத்துமா. லூக்கா 1 அதிகாரம் 46 வசனம். கேள்வி எண் 82. என் டேஸ் தேவனில் களிகூறுகிறது என்று மரியாள் கூறினாள்? விடை என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில்.
லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 83. தேவன் எதை நோக்கி பார்த்ததாக மரியாள் கூறினாள்? விடை தம்முடைய அடிமையின் தாழ்மையை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 84. யார் தன்னை பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் கூறினாள்? விடை எல்லா சந்ததிகளும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 85. மரியாளுக்கு மகிமையானவைகளை செய்தது யார்? விடை வல்லமையுடையவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 86. எது பரிசுத்தமுள்ளது? விடை வல்லமையுடையவருடைய நாமம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 87. தேவனுடைய இரக்கம் எவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது? விடை தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 88. கர்த்தர் எதினாலே பராக்கிரமம் செய்தார்? விடை தம்முடைய புயத்தினாலே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 89. கர்த்தர் யாரை சிதறடித்தார்? விடை இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 90. தேவன் யாரை உயர்த்தினார்? விடை தாழ்மையானவர்களை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 91. தேவன் யாரை ஆசனங்களிலிருந்து தள்ளினார்? விடை பலவான்களை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 92. கர்த்தர் யாரை நன்மைகளினால் நிரப்பினார்? விடை பசியுள்ளவர்களை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 93. கர்த்தர் ஐஸ்வர்யமுள்ளவர்களை டேஸ் அனுப்பிவிட்டார்? விடை வெறுமையாய். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 94. கர்த்தர் எவர்களுக்கு என்றென்றைக்கும் இரக்கஞ் செய்ய நினைத்தார்? விடை ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 95. கர்த்தர் யாரை ஆதரித்தார்? விடை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 96. மரியாள் எத்தனை நாட்கள் எலிசபெத்துடனே இருந்தாள்? விடை ஏறக்குறைய 3 மாதம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 97. எலிசபெத்து ஒரு புத்திரனை பெற்றபோது அவளுடனே கூட சந்தோஷப்பட்டவர்கள் யார்?
விடை எலிசபெத்தின் அயலகத்தாரும் பந்து ஜனங்களும். லூக்கா 1 அதிகாரம் 58 வசனம். கேள்வி எண் 98. கர்த்தர் யாரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார்? விடை எலிசபெத்தின் இடத்தில். லூக்கா 1 அதிகாரம் 57 மற்றும் 58 வசனங்கள். கேள்வி எண் 99. கர்த்தர் எலிசபெத்தின் இடத்தில் தம் இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று கேள்விப்பட்டது யார்? விடை எலிசபெத்தின் அயலகத்தாரும் பந்து ஜனங்களும். லூக்கா 1 அதிகாரம் 58 வசனம். கேள்வி எண் 100. யோவான் பிறந்த எத்தனாம் நாளிலே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினர்? விடை 8ஆம் நாளிலே. லூக்கா 1 அதிகாரம் 59 வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற விரும்புகிறவங்களும் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 101. யோவானுக்கு முதலில் டேஸ் என்று பெயரிட போனார்கள்? விடை சகரியா. லூக்கா 1 அதிகாரம் 59 வசனம். கேள்வி எண் 102. யோவானின் பெற்றோர் பெயர் கூறுக. விடை சகரியா எலிசபெத்து. லூக்கா 1 அதிகாரம் 57 மற்றும் 59 வசனங்கள். கேள்வி எண் 103. அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று கூறியது யார்? விடை எலிசபெத்து. லூக்கா 1 அதிகாரம் 60 வசனம். கேள்வி எண் 104. சகரியா எதை கேட்டு வாங்கினான்? விடை எழுத்து பலகையை. லூக்கா 1 அதிகாரம் 63 வசனம். கேள்வி எண் 105. சகரியா எழுத்து பலகையில் எழுதியது என்ன? விடை இவன் பேர் யோவான். லூக்கா 1 அதிகாரம் 63 வசனம். கேள்வி எண் 106. இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர்? யார் யாரிடம் கேட்டது? விடை சகரியாவின் அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் சகரியாவிடம். லூக்கா 1 அதிகாரம் 58 வசனம் முதல் 62 வசனங்கள் வரை. கேள்வி 107. உன் டேஸ் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று எலிசபெத்திடம் அவள் அயலகத்தார் கேட்டனர். விடை உறவின் முறையாரில். லூக்கா 1 அதிகாரம் 61 வசனம். கேள்வி 108. தேவனை ஸ்தோத்திரித்து பேசியது யார்? விடை சகரியா. லூக்கா 1 அதிகாரம் 64 வசனம். கேள்வி 109. சகரியாவினுடைய டேஸ் திறக்கப்பட்டு அவனுடைய டேஸ் கட்டவிழ்க்கப்பட்டது? விடை வாய் திறக்கப்பட்டு நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது. லூக்கா 1 அதிகாரம் 64 வசனம். கேள்வி 110. சகரியாவினுடைய வாய் எப்போது திறக்கப்பட்டது?
விடை இவன் பெயர் யோவான் என்று சகரியா எழுத்து பலகையில் எழுதிய போது. லூக்கா 1 அதிகாரம் 63 மற்றும் 64 வசனங்கள். கேள்வி எண் 111. சகரியா எலிசபெத்தின் வர்த்தமானங்களெல்லாம் எங்கே சொல்லிக் கொள்ளப்பட்டது? விடை யூதேயாவின் மலை நாடெங்கும். லூக்கா 1 அதிகாரம் 65 வசனம். கேள்வி எண் 112. எவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று? விடை சகரியா எலிசபெத்தை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும். லூக்கா 1 அதிகாரம் 65 வசனம். கேள்வி எண் 113. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ? இது யாரை குறிக்கிறது? விடை யோவான். லூக்கா 1 அதிகாரம் 66 வசனம். கேள்வி எண் 114. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்று யோவானை குறித்து கூறியவர்கள் யார்? விடை யோவானின் பிறப்பை பற்றி கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும். லூக்கா 1 அதிகாரம் 66 வசனம். கேள்வி எண் 115. கர்த்தருடைய கரம் யாரோடே இருந்தது? விடை யோவானோடே. லூக்கா 1 அதிகாரம் 66 வசனம். கேள்வி 116. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? விடை சகரியா. லூக்கா 1 அதிகாரம் 67 வசனம். கேள்வி 117. டேஸ் தேவனாகிய கர்த்தருக்கு டேஸ் உண்டாவதாக. விடை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 1 அதிகாரம் 68 வசனம். கேள்வி 118. சகரியா யாரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தான்? விடை இயேசுவை குறித்தும் யோவானை குறித்தும். லூக்கா 1 அதிகாரம் 67 வசனம் முதல் 80 வசனங்கள் வரை. கேள்வி 119. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு எதை ஏற்படுத்தினார்? விடை இரட்சணிய கொம்பை. லூக்கா 1 அதிகாரம் 75 வசனம். கேள்வி 120. கர்த்தர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின டேஸ் செய்வதற்கும் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். விடை இரக்கத்தை. லூக்கா 1 அதிகாரம் 69 வசனம். கேள்வி 121. கர்த்தர் எதை நினைத்தருளினார்? விடை தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை. லூக்கா 1 அதிகாரம் 70 வசனம். கேள்வி 122. கர்த்தருக்கு முன்பாக எவ்வாறு ஊழியம் செய்ய வேண்டும்? விடை பரிசுத்தத்தோடும் நீதியோடும். லூக்கா 1 அதிகாரம் 71 வசனம். கேள்வி 123. உயிரோடிருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டார்? விடை நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு.
லூக்கா 1 அதிகாரம் 71 மற்றும் 72 வசனங்கள். கேள்வி 124. கர்த்தர் யாரை சந்தித்து மீட்டுக் கொள்வார்? விடை தமது ஜனத்தை. லூக்கா 1 அதிகாரம் 74 வசனம். கேள்வி 125. எவர்களிடத்திலிருந்து நம்மை இரட்சிக்கும்படி கர்த்தர் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார்? விடை நம் சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும். லூக்கா 1 அதிகாரம் 74 மற்றும் 75 வசனங்கள். கேள்வி 126. யோவான் டேஸ் தீர்க்கதரிசி எண்ணப்படுவான்? விடை உன்னதமானவருடைய. லூக்கா 1 அதிகாரம் 76 வசனம். கேள்வி 127. யோவான் எதை ஆயத்தம் பண்ண வந்தான்? விடை கர்த்தருக்கு வழிகளை. லூக்கா 1 அதிகாரம் 76 வசனம். கேள்வி 128. யோவான் எதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த இயேசுவுக்கு முன்னாக நடந்து போவான்? விடை பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை. லூக்கா 1 அதிகாரம் 77 வசனம். கேள்வி 129. தேவனுடைய டேஸ் இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்த யோவான் இயேசுவுக்கு முன்னாக நடந்து போவான்? விடை உருக்கமான. லூக்கா 1 அதிகாரம் 77 வசனம். கேள்வி 130. உன்னதத்திலிருந்து தோன்றியது எது? விடை அருணோதயம். லூக்கா 1 அதிகாரம் 79 வசனம். கேள்வி 131. எது நம்மை சந்தித்திருக்கிறது? விடை உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். லூக்கா 1 அதிகாரம் 79 வசனம். கேள்வி 132. எங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது? விடை அந்தகாரத்திலும் மரண இருளிலும். லூக்கா 1 அதிகாரம் 78 வசனம். கேள்வி 133. நம்முடைய கால்களை டேஸ் வழியிலே நடத்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது? விடை சமாதானத்தின் வழியிலே. லூக்கா 1 அதிகாரம் 79 வசனம். கேள்வி 134. ஆவியிலே பலங்கொண்ட பிள்ளை யார்? விடை யோவான். லூக்கா 1 அதிகாரம் 80 வசனம். கேள்வி 135. எந்த நாள் வரைக்கும் யோவான் வனாந்தரங்களிலே இருந்தான்? விடை இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். லூக்கா 1 அதிகாரம் 80 வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.